எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா அவன் ஏன் இவ்வளவு கோவமா இருக்கா, அவன் ஏன் இப்ப அழுவுறா, அவன் ஏன் இந்த மாதிரி பண்றான்னு எனக்கு புரியல அப்படின்னு. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன் மோஸ்ட்லி நடக்கிறது இந்த PMSing அப்படின்ற டைம்ல நடக்கும். சோ PMS இதுக்கு முன்னாடி நீங்க இதை கேட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது, பட் ஐ வாண்ட் டு டெல் யூ கைஸ் திஸ். ப்ரீமென்சுரல் சிண்ட்ரோம், அதாவது பீரியட்ஸ் வரதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி their body goes through lot of changes. அதாவது லைக் பிளாட்டிங் இருக்கும் அவங்களுக்கு, and then they feel very nauseating, அதாவது வாமிட் வர மாதிரி நிறைய ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைக் பிசிக்கலாவும் சரி இமோஷனலாவும் சரி அவங்க அதிகமா பிரேக் டவுன் ஆகிற டைமா இருக்கும். ஸோ இந்த டைம்ல அவங்க ஏன் அழுறாங்க ஏன் சிரிக்கிறாங்கன்னு அவங்களாலையுமே புரிஞ்சுக்க முடியாது, ஒரு வியர்ட் ஃபீலிங்ஸ் இருக்கும். சோ இத விமனுக்கே தெரியாம தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. சோ இந்த மாதிரி ரொம்ப அவுட் பர்ஸ்ட் ஆற இமோஷன் யார்கிட்டயா பாத்தீங்கன்னா பெஸ்ட் திங் தட் யூ கேன் டூ இஸ் கீப் குவைட். அமைதியா அவங்க பக்கத்துல போய் உட்காருங்க, இல்ல இங்க உட்காராதன்னு சொன்னாங்கன்னா கிளம்பிடுங்க. they will definitely understand if you do just what they are asking to do. ரொம்ப நீங்க அன்பாவும் அக்கறையாவும் இருக்க வேண்டாம், ஜஸ்ட் அவங்க கூட இருக்கேன் அப்படின்றது மட்டும் இருந்தா போதும். பிகாஸ் இட்ஸ் a very tricky thing. எல்லாராலையும் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட முடியாது, ஏன்னா அவங்களுக்கே தெரியாது they go through something like that. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் யாராவது இந்த மாதிரி அவுட் பர்ஸ்ட் ஆஃப் இமோஷன் பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் அமைதியா அவங்க பக்கத்துல உட்கார்ந்துருங்க. இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் தெம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய் மக்களே.